முதலமைச்சர் ஜெயலலிதா காஞ்சிபுரம் வாரணவாசியில் பரப்புரை மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கிளியாறு உபவடி நில பகுதிகளில் ஏரிகளை புனரமைத்து நவீனப்படுத்துதல், தண்டரை அணைக்கட்டு புனரமைத்தல் போன்ற 11 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. வந்தவாசி தொகுதியில் செய்யாறு, கிளியாறு உபவடி நில பகுதிகளில் பெரணமல்லூர், தெள்ளார், வந்தவாசி ஒன்றியங்களில் உள்ள ஏரிகளை புனரமைத்து நவீனப்படுத்தும் 5 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் பெருமக்களே, இந்த 18 தொகுதிகளிலும் இன்னும் ஏராளமான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். பொதுமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற அடிப்படையில் தான் எனது பொது வாழ்வு அமைந்திருக்கிறது. உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். தேர்தல் வாக்குறுதியில் கடந்த தேர்தலின் போது சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டேன். 54 தலைப்புகளின் கீழ் சொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டேன். சொல்லாத பலவற்றையும் செய்திருக்கிறேன். இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள். உங்கள் நல்லாதரவோடு மீண்டும் உங்கள் அன்பு சகோதரியின் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையப்பெறுமேயானால் இன்னும் ஏராளமான பல திட்டங்களை உங்களுக்காக நிறைவேற்றுவேன். அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் என் மக்களுக்காக என்ன நன்மையை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து புதிய புதிய திட்டங்களை நான் செயல்படுத்தி வருகிறேன். அதை போலவே இன்னும் வருங்காலத்திலும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தாய்க்கு தெரியும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை, அதை எப்போது வழங்க வேண்டும் என்பதும் தாய்க்குத்தான் தெரியும். அதுபோல் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இன்னும் பல திட்டங்களை உங்களுக்காக நிறைவேற்றுவேன் என்ற வாக்குறுதியை அளிக்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அவர்களுக்கும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் திரு கே பழனி அவர்களுக்கும், பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் செல்வி CR சரஸ்வதி அவர்களுக்கும், தாம்பரம் தொகுதி வேட்பாளர் திரு சிட்லபாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கும், செங்கல்பட்டு தொகுதி வேட்பாளர் திரு R கமலக்கண்ணன் அவர்களுக்கும், திருப்போரூர் தொகுதி வேட்பாளர் திரு M கோதண்டபாணி அவர்களுக்கும், செய்யூர் தொகுதி வேட்பாளர் திரு A முனுசாமி அவர்களுக்கும், மதுராந்தகம் தொகுதி வேட்பாளர் இந்திய குடியரசு கட்சி தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன் அவர்களுக்கும்,
உத்தரமேரூர் தொகுதி வேட்பாளர் திரு வாலாஜாபாத் பா கணேசன் அவர்களுக்கும், கும்மிடிப்பூண்டி தொகுதி வேட்பாளர் திரு KS விஜயகுமார் அவர்களுக்கும், பொன்னேரி தொகுதி வேட்பாளர் திரு சிறுனியம் பி பலராமன் அவர்களுக்கும், திருத்தணி தொகுதி வேட்பாளர் திரு PM நரசிம்மன் அவர்களுக்கும், திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் திரு A பாஸ்கரன் அவர்களுக்கும், பூந்தமல்லி தொகுதி வேட்பாளர் திரு TA ஏழுமலை அவர்களுக்கும், ஆவடி தொகுதி வேட்பாளர் திரு K பாண்டியராஜன் அவர்களுக்கும், அம்பத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு V அலெக்சாண்டர் அவர்களுக்கும், செய்யார் தொகுதி வேட்பாளர் திரு தூசி K மோகன் அவர்களுக்கும், வந்தவாசி தொகுதி வேட்பாளர் திரு V மேகநாதன் அவர்களுக்கும், இதயதெய்வம் புரட்சி தலைவர் MGR கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் MGR நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.